அனைவருக்கும் வணக்கம். எல்லாருமே எக்ஸாமுக்கு நல்லா படிச்சிருப்பீங்க. நாளைக்கு எக்ஸாம். ஸோ எஸ்ஜிடி எக்ஸாம் எழுதக்கூடிய அனைத்து மாணவர்களுக்கும் நம்முடைய ஆல்ஃபா கோச்சிங் சென்டர் சார்பாக வாழ்த்துக்கள். எக்ஸாமை நல்லபடியாக எழுதுங்க. உங்களுக்கு ஆல்ரெடி எக்ஸாம் பற்றி எல்லாமே தெரியும். எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தமிழ் 30 கொஸ்டின்ஸ் இருக்கும், இங்கிலீஷ் 30 கொஸ்டின்ஸ் இருக்கும், மேக்ஸு 30 கொஸ்டின்ஸு, சயின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஒரு 30 கொஸ்டின்ஸ் இருக்கும், சோசியல் சயின்ஸ் ஒரு 30 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகேங்களா? டோட்டலாக 150 கொஸ்டின்ஸ். இது போக இது பார்ட் பிங்க. அதுக்கப்புறம் பார்ட் ஏ ஒன்று இருக்கும், ஃபர்ஸ்ட் எடுத்து தான் இருக்கும். பார்ட் ஏல தமிழ் தகுதி தேர்வு. ஓகேங்களா? தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்கும். ஸோ இந்த தமிழ் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக ஒரு 30 கொஸ்டின்ஸ் இருக்குங்க. ஓகேங்களா? ஸோ இந்த 30 கொஸ்டின்ஸ்க்கும் எத்தனை மார்க்னு பார்த்தீங்க அப்படின்னா 50 மார்க்குங்க. ஓகேங்களா? ஸோ 1 முதல் 20 வரை இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ்க்கு 2 மார்க்கு, 21லேருந்து 30 வரை இருக்கிற கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா 1 மார்க். சரிங்களா? ஸோ இந்த பார்ட் ஏ அப்படிங்கிறத பர்சன் வித் டிசபிலிட்டி அவங்க யாருமே எழுத தேவையில்லை. சரிங்களா? யாரெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிடபிள்யூடி கேண்டிடேட்டோ அவங்க எக்ஸாம் அந்த தமிழ் தகுதி எழுத தேவையில்லை, மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே எழுதணும். சரிங்களா? சார் 150 கொஸ்டின்ஸ் இருக்கு, நாங்கள் எப்படி சார் டைம் மேனேஜ் பண்ணுறது அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 150 கொஸ்டின்ஸ்ல கண்டிப்பா ஒரு 80 கொஸ்டின்ஸ் நல்லா தெரியும். ஓகேங்களா? ஸோ 80 கொஸ்டின்ஸ்க்கு இதுதான் ஆன்சர், நீங்க படிச்சது தான் அங்க எக்ஸாம்ல வரப்போகுது. 80 கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா அக்யூரேட்டா தெளிவா ஆன்சர் உங்களுக்கு தெரியும். சரிங்களா? ஸோ 150ல 80 கொஸ்டின்ஸ் அடிச்சிட்டீங்க அப்படின்னா மீதி கூடிய கொஸ்டின்ஸ் 70 கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். ஓகேங்களா? இந்த 70 கொஸ்டின்ஸ்லேயே உங்களுக்கு ஜஸ்ட் ஆசிலேஷன் தான் இருக்கும். ஓகேங்களா? 3 வழி இருக்குங்க. ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் தெரிஞ்ச கொஸ்டின் எல்லாமே ஷேட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? கொஸ்டின் படிக்கிறீங்க, நல்லா ஆப்ஷன்ஸ் தெரியுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் சி அப்படின்னா கரெக்டாக சியில் கையை வச்சு சியில் கரெக்டாக மார்க் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஸோ சில ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணக்கூடிய தப்பு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த 80 கொஸ்டினுமே ஃபர்ஸ்ட் ஷேட் பண்ணாமல் 150 கொஸ்டின்ஸ் வரைக்கும் படிச்சிருவாங்க. திரும்ப அவசரத்தில் ஷேட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா மாற்றி ஷேட் பண்ணிடுவாங்க. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் சைக்கிள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 80 கொஸ்டின்ஸ் நல்லா தெரியுது அப்படின்னா அதை படிச்சு முடிச்ச உடனே ஷேட் பண்ணி முடிச்சிருங்க. சரிங்களா? ஸோ அடுத்தது ரவுண்ட் 2 பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ரவுண்ட் 1. ஓகேங்களா? ஸோ ரவுண்ட் 2ல பார்த்தீங்க அப்படின்னா 50-50 சில கொஸ்டின்ஸ் இருக்கும். அந்த கொஸ்டின்ஸ்க்கு ஆப்ஷன் ஏவா டியா இது மாதிரி ஆல்ஸ்டேஷன் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ செகண்ட் சைக்கிள் வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா இது மாதிரி கொஸ்டின்ஸ்க்கு நீங்கள் ஆன்சர் பண்ணணும். சரிங்களா? தேர்டு பார்த்தீங்க அப்படின்னா எதுவுமே தெரியாதது பார்த்தீங்களா? ஸோ அந்த கொஸ்டின்ஸ் நான் பார்த்த மாதிரி இல்லை, இந்த கொஸ்டின்ஸ் ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கு, எங்கேருந்து வந்துச்சுன்னா தெரியல, அது மாதிரி கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ எடுத்த உடனே 150 கொஸ்டின் ஷேட் பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் நல்லா தெரிஞ்ச கொஸ்டின் ஷேட் பண்ணுங்க. அடுத்த ரவுண்ட்ல 50% எந்த கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் உங்களுக்கு ஆன்சர் தெரியுமோ அந்த கொஸ்டின்ஸ் ஷேட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஷேட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன்ஸை எந்த மெத்தேட்லாம் எலிமினேட் பண்ணலாம். ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கு, 4 ஆப்ஷன்ஸ் இருக்கு. சரிங்களா? இந்த கொஸ்டின்ஸ் படிச்சு பார்க்குறீங்க, இது வருமா வரும், இது வருமா வரும், இது வருமா இதுக்கு எதுக்கு சம்மந்தமே இல்லையே இந்த ஆப்ஷன் டெலீட் பண்ணிடுங்க, இது வருமா இதுக்கு எதுக்கு சம்மந்தமே டெலீட் பண்ணிடுங்க. இப்போ இதுதான் 50-50. ஓகேங்களா? ஸோ அப்படின்னா இந்த கொஸ்டின்ஸ்க்கு என்ன வரும், ஒருவேளை இது வரலாமா, ஒருவேளை இது வரலாமா. ஸோ இது மாதிரி என்ன பண்ணுங்க, திங்க் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஆன்சர் தெரியும். அந்த ஆன்சரை ஈஸியாக நீங்கள் டிக் பண்ணலாம். ஓகே, அதான் 50-50 சொல்கிறேன். சில ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் கொஸ்டின்ஸை படிப்பாங்க. டைம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 3 மணி நேரம் எக்ஸாம். ஓகேங்களா? ஒரு 3 ஹவர்ஸ் எக்ஸாம் அப்படின்னா அவங்க பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 ஹவர்ஸ் கொஸ்டின் பேப்பரையே படிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ஷேட் பண்ணுவாங்க. இது முற்றிலும் தவறானது. ஓகேங்களா? ஸோ கொஸ்டின் படிக்கிறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் 1 ஹவர்லேயே கொஸ்டின்ஸ் ஃபுல்லாக நீங்கள் படிச்சு முடிச்சிங்க அப்படின்னா அதுலேயே 80 கொஸ்டின் வந்துடும். அதுக்கப்புறம் இந்த 2 ஹவர்ஸ் கரெக்டாக பொறுமையாக யூஸ் பண்ணால் மட்டும்தான் எக்ஸாமை அடிக்கவே முடியும். ஓகேங்களா? நான் கடைசியாக ஷேட் பண்ணுறேன் அப்படின்னா அதான் ரொம்ப ரொம்ப டேஞ்சர், கடைசியெல்லாம் முடியவே முடியாது. ஸோ 3 ஹவர்ஸ் இருக்கு அப்படின்னா அது ஃபர்ஸ்ட் 1 மணி நேரம், அடுத்து 1 மணி நேரம், அடுத்து 1 மணி நேரம். ஓகேங்களா? ஸோ இப்படி பிரிச்சுக்காங்க. இப்படி பிரிக்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்டே ஒரு 50 கொஸ்டின்ஸ் கம்ப்ளீட் பண்ணிருக்கணும், அடுத்து 50 கொஸ்டின்ஸ் கம்ப்ளீட் பண்ணிருக்கணும், அடுத்து 50 கொஸ்டின்ஸ் கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். ஓகேங்களா? மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் பண்ணக்கூடிய தப்பு நான் என்னன்னு சொல்லிடுறேன். இப்போ மேக்ஸ் ஒரு 51வது கொஸ்டின் அப்படின்னா ஒரு தனி வெட்டி கூட்டி விடுறது ஃபார்முலா கேட்குறாங்க. I = P ஒரு ஃபார்முலா இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ P கொடுத்துட்டான். ஓகேங்களா? ஒரு 1000 வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு 1 இயர்னு வச்சுக்கலாம், ஒரு 2% இன்ட்ரெஸ்ட் வச்சுக்கலாம். ஓகே, இது மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்குறேன் அப்படின்னா நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க, இது ரவுண்டாக தான் ஈஸியாக போட்டுருவாங்க. இதே இது மாதிரி இருக்கு அப்படின்னா நான் மல்டிப்ளை பண்ண தப்பு பண்ணுவாங்க. ஸோ இந்த கொஸ்டின்ஸ் ரஃப் அவுட் பண்ணீங்க அப்படின்னா ரஃப் அவுட் பண்ணிட்டு ஆன்சர் வரல அப்படின்னா அந்த ஏபிசியில் ஆன்சர் வரல அப்படின்னா அடுத்து என்ன பண்ணுங்க, ஒரு கோடு போட்டு அடுத்த கொஸ்டின் ஆரம்பிங்க.
லாஸ்ட் பேஜ் ரஃப் ஒர்க்ல. ஏன் அப்படின்னா திரும்ப இந்த கொஸ்டின்ஸ் நீங்க ஒர்க் அவுட் பண்ணும்போது ஃப்ரெஷ்ஷா 51வது கொஸ்டின், ஸோ I ஈக்குவல் டு PN இதுவே ஃபார்முலா எழுத வேண்டிய டைம் வந்து சேவ் பண்ணலாம். புரியுதுங்களா? டைம் வந்து சேவ் பண்ணலாம். ஸோ திரும்ப வந்து என்ன பண்ணுங்க, போயிட்டு வரும்போது ஸோ இந்த 51 கொஸ்டின் ஏன் தப்பாச்சு, I கொடுத்துட்டான், PN கொடுத்துட்டான். ஸோ P வந்து 1 2 3 5, ஓகே I இது. ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 2 இருக்கு அப்படின்னா திரும்ப என்ன பண்ணலாம், 1 2 3 5 ஸோ போட்டு மல்டிப்ளை பண்ணி பாருங்க, இப்போ கரெக்டாக ஆன்சர் வரும். ஸோ அவசரத்தில் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா மல்டிப்ளிகேஷன் அடிஷனை வந்து தப்பு பண்ணியிருப்பீங்க. திரும்ப ரிவிஷன் பண்ணும்போது, திரும்ப ரிவிஷன் மீன்ஸ் திரும்ப நீங்க ரிட்டர்ன் வரீங்க பாத்தீங்களா, அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வரல அப்படின்னா திரும்ப நீங்க மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் கண்டிப்பா ABCDல ஏதாவது ஆன்சர் கரெக்டா வந்து மாட்டும். ஓகேங்களா? ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 மினிட் நீங்க சேவ் பண்ணலாம், 1 மினிட்டுக்கு மேல வந்து சேவ் பண்ணலாம். ஸோ ஒவ்வொரு கொஸ்டின் இதுமாதிரி டைம் சேவ் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல உங்களுக்கு நல்லா யூஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ புரிஞ்சுக்கலாம் எப்படி டைம் ஃபாலோ பண்ணும். டோட்டலா 3 ஹவர்ஸ் அப்படின்னா 1 ஹவருக்கு 50 கொஸ்டின்ஸ் கண்டிப்பா முடிச்சிருக்கணும். ஓகேங்களா? ஒரு மணி நேரம் ஒரு பில் அடிக்கிறாங்க, செகண்ட் பில் அடிக்கிறாங்களா, 30 மினிட்ஸ் ஒரு பில் அடிப்பாங்க. ஓகே, இல்லாம 1 ஹவர் பில் அடிப்பாங்க. ஃபர்ஸ்ட் பில்ல 50 கொஸ்டின்ஸ், செகண்ட் பில்ல 50 கொஸ்டின்ஸ், தேர்ட் பில்ல 50 கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? எல்லா கொஸ்டின்ஸும் ஷேர் பண்ணி முடிச்சுட்டு கடைசியா ஒரு 15 மினிட்ஸ் டைம் எடுத்துக்காங்க. ஓகேங்களா? டைம் எப்படின்னு சேவ் பண்ணி ஒரு 15 மினிட்ஸ் டைம் எடுத்துட்டு நம்ம 150 கொஸ்டின்ஸ் வந்து சேவ் பண்ணியிருக்கோமா, ஓகே தமிழ் தகுதி தேர்வு சேர்த்துறீங்க அப்படின்னா 180 கொஸ்டின்ஸ் சேவ் பண்ணியிருக்கோமா எல்லாம் செக் பண்ணுங்க. சரிங்களா? சப்போஸ் டபுள் ஷேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா விட்டுருங்க, உண்மையிட்டே பண்ணாதீங்க, எதுவும் பண்ணாதீங்க, அப்படியே விட்டுருங்க. ஓகேங்களா? எதெல்லாம் ஷேர் பண்ணலையோ அதை வந்து கடைசி 15 மினிட்ஸ் ஷேர் பண்ணிக்கோங்க. சில ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம் எழுதும் போதே வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பேப்பர் ஆன்சர் ஷீட்ல டிக் பண்ணிடுவான், ஏன்னு டிக் பண்ணிட்டு அதே கொஸ்டின் வந்து கொஸ்டின் பேப்பர் என்ன பண்ணுவான், ஏவை டிக் பண்ணுவோம். செகண்ட் கொஸ்டின் வந்து ஷேர் பண்ணிட்டு இப்படி டிக் பண்ணுவோம். ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைம் வந்து ரொம்ப டிலே ஆகும். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம டீச்சர்ஸ் வந்து எக்ஸாம் சூப்பர்வைசர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏமா உனக்கு அறிவு இல்லையா, இப்ப கொஸ்டின் பேப்பர் டிக் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி திட்ட வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? சோ நீங்க என்ன பண்ணாதீங்க, ஃபர்ஸ்ட்ல வந்து எதுவுமே கொஸ்டின் பேப்பர்ல டிக் பண்ணாதீங்க. சரிங்களா? சோ எப்ப கொஸ்டின் பேப்பர் டிக் பண்ணும் அப்படின்னா எல்லாத்தையும் முடிச்சுட்டு அந்த கடைசி 15 மினிட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த டைம் உங்களுக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா OMR ஷீட் வச்சுக்காங்க. அப்படியே ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து ஜஸ்ட் வந்து லைட்டா டிக். ஓகேங்களா? சோ ஆப்ஷன்ஸ் இருக்கா, ஆப்ஷன்ஸ் இப்போ A அப்படின்னு ஆப்ஷன்ஸ் இருக்குன்னா சென்டர் புள்ளி வச்சுக்காங்க, Cனா சென்டர் புள்ளி வச்சுக்காங்க, ஓகே D அப்படின்னு சென்டர் புள்ளி வச்சுக்காங்க, B அப்படின்னு ஆப்ஷனா புள்ளி வச்சுக்காங்க. இது மாதிரி புள்ளி வச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த புள்ளி வச்சு ஈஸியா வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேங்களா? லாஸ்ட் 15 மினிட்ஸ்ல என்ன பண்ணணும் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆன்சர் வேணும். சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆன்சர் வந்து செக் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க, அவங்க இதை ஃபாலோ பண்ணுங்க. மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 150 கொஸ்டின்ஸ் கரெக்டா போட்டுக்கணும்னு சொல்லி ஃபாலோ பண்ணுங்க. சரிங்களா? உங்களுக்கு எக்ஸாம் கொஸ்டின்ஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப சிம்பிளா தான் வரும், கஷ்டமான வரைய வராது. ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப சிம்பிளா வரும். நீங்க இது வரைக்கும் படிச்ச கொஸ்டின், இது வரைக்கும் டெஸ்ட் எழுதின கொஸ்டின்ஸ் அதுதான் வரும். அதை நல்லபடியே எழுதுங்க. ஓகேங்களா? எக்ஸாம் எழுதக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நம்முடைய ஆல்பா கோச்சிங் சென்டர் சார்பாக வாழ்த்துக்கள். எக்ஸாம் எழுதிட்டு நம்ம அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர் கீ எவ்வளவு கட் ஆஃப் வரும் அப்படிங்கிற டீடைல்ஸ் வந்து பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இன்னொரு டைம் சொல்லிக்கிறேன், எல்லாத்துக்கும் எக்ஸாம் எழுதக்கூடிய நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் பாத்தீங்க அப்படின்னா ஆல்பா கோச்சிங் டீம் சார்பா, ஓகேங்களா? ஸோ நம்ம டீம்ல பொறுத்த வரைக்கும் எத்தனை ஸ்டாஃப்ஸ், நிறைய ஸ்டாஃப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் பண்ணி உங்களுக்காக பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ ஏகப்பட்ட நிறைகள் இருக்கும், சின்ன சின்ன குறைகள் இருக்கும், எல்லாத்தையும் மன்னிச்சுக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம், ஓகே நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க அடுத்தது PG படிக்கிறீங்க அப்படின்னா நம்மகிட்ட சேர்ந்து படிங்க. ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ. ஓகேங்களா?